ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு 4.5 மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு. பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு. இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறார். வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். இப்போ முழுமையா செயல்பட போறாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு இந்த 16ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த சனி பகவான் 29ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்து பார்வையாக பார்க்க போறார், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு 4 மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார். மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த 4.5 மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொன்னாலே நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். பாக்கிய ஸ்தானத்திற்கே உண்டான பாக்கியம் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளை தான் தரப்போறாரு. எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்னன்னா, சனி நம்ம ஜாதகத்துலதான் கெடு பலனை தான் கொடுக்குறாரு. நம்ம ஜாதகத்துக்கு சனி பகவான் கெடுதலை மட்டுமே செய்யறாரு. மற்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நல்லதுதான் செய்யறாரு. நம்ம ஜாதகத்துக்கு மாத்திரம்தான் கெடுபலனை செய்யறாரு அப்படின்னா எல்லாருமே ஜென்ரலாவே ஜோதிட ரீதியாக ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் இல்லாட்டிலும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் ஜோதிட ரீதியாக சனி பகவான்றவர் பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான். உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஒரு அளவுகோலாக செயல்பட்டு அதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராகுவும் கேதுவும். அப்படி இருக்கும்போது இந்த சனி ராகு கேது இந்த 3 கிரகங்களுமே ஜோதிட ரீதியாக அளப்பரிய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்களாக தான் இருக்கும். ஆனாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனைகள் மட்டுமே மிஞ்சுது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதற்குண்டான ஒரு விடைதான் பாத்தீங்கன்னா கர்மா. கர்மான்றது பாத்தீங்கன்னா கர்மா இஸ் அ பூமரங் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்போ போனாலும் நம்மளை துரத்தும். எங்க போனாலும் அந்த கர்மான்றது விடாது. இப்போ இந்த கலிகாலத்துல பாத்தீங்கன்னா போன மாசம்தான் நமக்கு யாராவது ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாசத்திலேயே அவங்களுக்கு உண்டான ஒரு பலன்களை விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அந்த மாதிரி அந்த கர்மான்றது இந்த காலத்துல எல்லாம் ஒரு இடைவிடாது துரத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல இந்த சனி பகவான் முக்கிய பங்கு ஆற்றுகிறார். அந்த கர்மாவை நிவர்த்தி செய்யணும். நிவர்த்தி செய்யலைன்னா நமக்கு உண்டான ஒரு நல்ல பலன்களும் அந்த நேரத்துல கிடைக்காம இருக்கும். சில பேருக்கு ஜாதக ரீதியாக பல தசாபுத்தி ரீதியாக நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். அவருக்கு நல்ல ஒரு ஜாதக அமைப்பு, எந்த பிரச்சனையுமே இருக்காது. 2ல குரு, லக்னத்திலேயே சூரியன், அடுத்து பாத்தீங்கன்னா 7ல நல்ல ஒரு கிரகங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நல்லதாதான் நடக்கணும். ஆனா அவருடைய ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, நான் 40 வயதாக அப்படியே கல்யாணம் ஆகாமலேயே இருக்கிறேன், எனக்குன்னு அந்த கல்யாணத்தை எடுத்து நடத்தி வைப்பார் யாருமே இல்லை, இப்படி எல்லாம் இருக்கும்போது அது எங்க இருந்து இவ்வளவு பிரச்சனையும் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கர்மான்றது தொடர்ந்து வருது. இப்ப கர்மான்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உடனே இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மா நம்மளே உடனே அனுபவிச்சிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்போ நீங்க
நீங்க அனுபவிக்கின்ற துயரங்கள், பிரச்சனைகள், தேவையில்லாத வம்புகள், வழக்குகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுக்காக நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் எல்லாருக்குமே பெரிய பெரிய குருமார்கள்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க நல்லதே செய்யுங்க, நல்லதையே நினையுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் அதிகமாக கொடுங்கள். ஏன் செய்யணும்? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், மேடம் நான் அவர் குரு சொன்ன மாதிரி நான் தானங்கள் செஞ்சுட்டேன், தர்மங்கள் செஞ்சுட்டேன், நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், என் மனசுல நல்லது மட்டும்தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், வேற எதுவுமே இல்லை, ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும், இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே நம்மளுடைய சந்ததியினரை, நம்மளுடைய வாரிசுகளை வழிநடத்தி செல்லும். நாம் இருக்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் தான் அந்த சந்ததியினரை வழிநடத்தி செல்லும். அது அந்த மாதிரிதான் இந்த சனி பகவான்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும், அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய 11ஆம் இடத்துல படப்போகுது, 7ஆம் இடத்துல படப்போகுது, உங்களுடைய 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல முதல்ல விழுது. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பஸ்தானமாகப்பட்டது இதனால் வரைக்கும் ஒரு பிரிவினையவே சந்திச்சுட்டு இருக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை, எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வியாதி, கணவர் வியாதியினால படுத்துட்டாரு, அதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு வர முடியல, ஏதோ ஒரு விபத்துக்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி அந்த குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் போது இந்த சனியினுடைய பார்வையாகப்பட்டது இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது நிறைய மாற்றங்களை, நிறைய நிவர்த்திகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் நிவர்த்தியை கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வை 11ஆம் இடத்துலயும் படுது. 11ஆம் இடத்துல படும்போது அந்த இடத்துல குடும்பம் சம்பந்தமான ஒரு நிவர்த்தின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான வருமானங்கள் ஏற்றத்தை கொடுக்க போகுது. இந்த 4.5 மாதங்களுக்கு தொழில்ல வருமானமே இல்லை, வாடிக்கையாளர்களே இல்லை. சில பேர் எக்ஸ்போர்ட் தொழில் எல்லாம் பண்ணுவீங்க, அந்த எக்ஸ்போர்ட்டே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாசமாக அப்படியே நின்றுக்கும். ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய பொருட்கள் கூட தேக்க நிலையில இருந்திருக்கும், அதாவது ஷிப்பிங்லயோ ஏதோ ஒரு இடத்துல தடைப்பட்டு நின்றுட்டு இருக்குது. சில அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடந்திருக்கும். அதனால உங்களுக்கு பேமெண்ட்டும் வரல, அடுத்து பாத்தீங்கன்னா சரக்கும் போகல. இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் தொழில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஏன்னா பணத்தினாலதான் எல்லாமே பிரச்சனை ஆகுது. அதுலயும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பணத்தின் மூலமாக தான் அதிக அளவு பிரச்சனைகளே. அதுல பார்ட்னர்ஷிப் தொழில மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய தொழில் வளர்ச்சி, வருமான வளர்ச்சி, சொத்துக்கள் சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரம், இது எல்லாமே நடக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் திருமண தடைகள் நீங்கி திருமணத்திற்காக எந்த அளவிற்கு ஒரு நிறைய ஒரு பிளான் பண்ணி அந்த பிளான் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாம அப்படியே தடைபட்டு நிக்குதோ, எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம், அது அப்படி இருந்தும் அந்த திருமணத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி திருமண தடைகளை நீக்கி உங்களுக்கு புத்திர பாக்கியம், வாரிசு, இந்த மாதிரியான சில சுப நிகழ்ச்சிகளை தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசியில விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம்ன்றது பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த நட்சத்திரம், முருகனுக்கு உண்டான நட்சத்திரம். வைகாசி, விசாகம் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் தான். ஆனாலும் அந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சிறு வயசுலேயே ரொம்ப அடிபட்டிருப்பாங்க. ஒரு 30 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு கடன் சுமைகள், மிகப்பெரிய அளவு குடும்ப பொறுப்புகள், பாரங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ், தங்கச்சிக்கு கல்யாணம்
பண்ணணும், அக்காக்கு கல்யாணம் பண்ணணும் என்ற மாதிரியான ஒரு பொறுப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களாக பிறந்தாங்கன்னா அந்த பெண்கள் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். இப்படி சிறிய வயதிலேயே நிறைய பொறுப்புகளை சுமந்த இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு உண்டான சில கடமைகளை செய்வதற்குண்டான ஒரு காலமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு இடமாற்றம்ன்றது இருக்கு. இடமாற்றத்தின் மூலமாக அதிகமான ஒரு வருமான உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுக்கு குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.